ஸோ இன்றைக்கி வீட்டில் வாங்கின ஸ்லைம் வர்சஸ் கடையில் வாங்கின ஸ்லைம். ஃபர்ஸ்ட் வீட்டில் வாங்கின ஸ்லைம். இது வந்து ஸ்ட்ரெச்சியாக இல்லை, மாதிரி கையில் செம்மையாக ஸ்டிக்கி ஆகுது. வந்து நிறைய ஆர்பிஸ் இது மாதிரி இருக்குது. நான் அதை ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் இது ஆட் ஆகிருக்கு. அது எப்படின்னு தெரில, யாரும் ஆடும் பண்ணலை. இந்த டர்ட்டு நீங்கள் டோன்ட் மைண்ட் தட். ஓகே, நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஆனால் பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக. ஆனால் பெரியவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இது யூஸ் பண்ணலாம். இது சமைச்சிடாதீங்க பெரியவங்களா. நான் வந்து இதோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா என்னால் முடிஞ்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இது பண்ணி கொடுக்குறேன். அப்படி வரலைன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பண்ணி கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபெயில். சரி, இப்போ கையை கழுவிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம இந்த கடையில் வாங்கின ஸ்லைம் டைம். ஆமாம், இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது வந்து வெயிட்டாகவும் இருக்குது. இது வந்து நிறைய இருக்கிறதுக்கு 10/10 கொடுப்பேன். ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு 0 எல்லாமே 0. ஸோ நான் வெறும் பெருசாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் 1 கூட கொடுப்பேன். ஏன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. ஓகே, கையை கழுவிட்டு வரலாம். இதுக்கே 1 minute எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம போய் கையை கழுவிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம கடையில் வாங்க ஸ்லைம். செமையாக இருக்குது. நான் நினச்சதோட சூப்பராக இருக்குது கைஸ். நான் வந்து இதில் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மாதிரி வழுக்கும் இந்த ஸ்லைமு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பேரலோ ஸ்லைமுக்கு பதிலாக பேரலோ ஸ்லைம் ஒரு குட்டி இந்த டேஞ்சர் மாதிரி ஒரு கண்டெய்னரில் இருக்குது. டேஞ்சர்னு எழுதி ஒரு கண்டெய்னரில் இருக்குது. ஆனால் தட்ஸ் டோட்டலி சேஃப் ஃபார் கிட்ஸ். குழந்தைங்க வரல தெரியாமல் வச்சா கூட பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். ஏன்னா அது குழந்தைங்க தான். ஓகே, பார்ட் 2.